ஜோதிடம் கற்றுக்குங்க. இல்லை ஒரு ஜோதிடர் ஞான தெளிவு பெற்ற ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் ராசி பலன் பாருங்கள். இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் திட்டிகிட்டே இருப்பீங்க. அந்த சேனல் நடத்துகிறவங்களையும் திட்டுவீங்க. ஏன்டா இவனை கொண்டாந்து உட்கார வச்ச, வேறு நல்ல ஜோசியர் உட்காரக்கூடாது, சொன்னதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி. அது எப்படி டக்கு டக்குன்னு நடக்கும்? நீண்ட ஆயுள் வேணாமா? அப்போ தானேங்க நீங்கள் வாழ்க்கையில் யோக தசா பகுதி 50 வந்ததுன்னா 50 வயசுக்கு மேலே நீங்கள் நல்லா இருந்தால் தானே போய் அப்போயாவது ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும். அல்பாயில் இருந்ததுன்னா ஜோசியர் உட்காந்து நல்லா சொல்லுவார், பிரமாதமான கிளி மாதிரி மனைவி வரும். ஆனால் வயசு பாருங்கள், உங்களுக்கு 30 தான் ஆயுள். ஏன்டா கல்யாணமே இப்போல்லாம் 30 மேல் தான் பண்ணுறோம். கிளி மாதிரி பொண்டாட்டி வரும், ஆனால் 25 வயசு செத்து போன்ற. அப்போது முதிர்ச்சி இல்லாத ஜோசியர்கள். அப்போ முதல்ல ஆயுள் நல்லா இருக்கணும். திடீர் அதிர்ஷ்டம் வேணாம், நம்ம வாழ்க்கையில் 8 நல்லா இருக்கணும்.